போன மாதம் அமாவாசைக்கு வரும்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து டென்மார்க்லேருந்து அந்த மாதிரி ஒரு 2-3 நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பிரித்திங்கா தேவி யாகம் பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருந்தாங்க, குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் சுயநிலவு இருந்தாது, ஒரு பிரச்சனையாகி அம்பாவை பார்க்க வந்து இந்த பொண்ணு இப்போ நடமாடிக்கிட்டு இருக்குது. அதுமாதிரி டென்மார்க்லேருந்து வந்திருந்தாங்க, மலேசியாக்காரங்க. போன அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஒரு 4 பேர் வராங்க. சரிங்க. அவங்க வீடியோ பார்த்து அவங்க இது பண்ணி, ஐயா இந்த மாதிரி வாரங்கய்யா, நம்ம கஷ்டமெல்லாம் அந்த கொண்டு போய் விட்டுடலாம், விட்டுட்டு இந்த யாகத்தில் குலசாமியை கொண்டுட்டு போகலாம், நம்ம முன்னோர்களை கொண்டுட்டு போகலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அம்பாள் நடத்தி கொடுப்போம், நடத்தி கொடுத்த பிறகு என்னன்னு கேட்கலாம். இந்த யாகத்தில் கலந்து வரமிளகாய் வந்து போடுங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் அந்த யாகத்தோட போயிடும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிறைவோடவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தோட வந்து நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். வணக்கம் மக்களே. ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் வந்து ஒரு சிறப்பான பூஜை நடக்குது. அது எந்த கோவில் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த யாகத்தில் வந்து அழிஞ்சு போயிடும். அது வந்து எந்த கோவில் அப்படின்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பத்ரகாளி அம்மன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து பிரத்திங்கா தேவி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரமிளகாய் யாகம் வந்து நடக்குது. அதை வந்து நீங்கள் அந்த டயத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, வீட்டிலேருந்து வரும்பொழுது வரமிளகாய் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். அந்த யாகத்தில் வந்து நீங்கள் போடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு சுபமாக உங்களோட லைஃப் இருக்கும். அதை பற்றி இப்போ ஐயாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிவாய நம்ம நம்ம சிவாய ஐயா. இப்போ மக்களுக்கு வந்து இந்த யாகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஐயா. நம்ம கோயில் பத்ராணியம்மன் கோயில். சரிங்க. இந்த பத்ராணியம்மன் கோயில் எதுக்கு யாகம் அம்மா பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிரித்திங்கா தேவி யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாமல் இந்தியா ஃபுல்லாந்து நம்ம யாகத்தில் கலந்துக்கிறாங்க. சரிங்க. இந்த கோயிலில் என்ன பிரித்திங்கா தேவியில் என்ன விசேஷம் அப்படின்னா, சரிங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சஞ்சடம், ஏகப்பட்டதில் இருப்பீங்க. எப்படி திரும்பி வரதா மாறி வரதா, என்னடா வழி இல்லையா, திக்கு தெரியாதவங்களுக்கு 8 திசை கை கொடுக்குமா அப்படின்னு, நல்லவங்களுக்கு 4 திசைன்னா கெட்டு போனவங்களுக்கு 8 திசை அப்படின்னு வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் கொண்டு பிரித்திங்கா தேவி அம்மாவுக்கு மிகப்பெரிய யாகம் நடத்தும். வரமிளகாய் வச்சு எத்தனை கிலோ வச்சுங்க? எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட வருவாங்கய்யா. சரிங்க. ஒரு 1/4 கிலோ பண்ணா கூட இன்னைக்கு ஒரு 300 கிலோ 400 கிலோ யாகம் வந்துடும். சரிங்க. ஆமா. அன்னைக்கு இவங்க என்ன கொண்டு வர சொல்லுவோம், ஒரு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் வத்தல், ஒரு 1/4 கிலோ மிளகாய் வத்தல் வாங்கி வச்சுங்க. சரிங்க. ஒரு 1/4 கிலோ நல்ல 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி வச்சுங்க. 1/4 கிலோ கற்பூரம் வாங்கி வச்சுங்க, கட்டி கற்பூரம். ஒரு 27 எலுமிச்சம்பழம். சரிங்க. 27. ஆமா. இதெல்லாம் முதல் நாள் வாங்கி வீட்டுல வச்சுக்கங்க. சரிங்க. உங்களுக்கு நடக்காத காரியம், முடியாத காரியம், உங்களுக்கு எந்த காரியம் நடக்காம இருக்குங்க, முடியாம இருக்குங்க, நாங்க ரொம்ப துஷ்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு பிள்ளையத்துல பாதிச்சிருக்கோம், செய்வன்ல பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றவங்க உடனே தீர்வு வேணும் அப்படின்னா இந்த யாகவேலி. சரிங்க. இந்த யாகவேலி சாதாரணமா இல்லை, ரொம்ப நாளாக யாகவேலி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல பேருக்கு நடத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அரசியல்வாதிக்கும் சரிங்க, பெரிய பெரிய தொழிலதிபதிக்கும் சரிங்க. நீங்க கொண்டு வர பொருளே உங்க வீட்டுல இருந்து 4 பொருள் தான். ஓகே. 1/4 கிலோ மிளகாவத்தல், 1/4 கிலோ கட்டி கற்பூரம், நல்லெண்ணெய் 1 லிட்டரு, ஒரு 27 நிமிஷம். 2 நாள் இரவு உங்க வீட்டுல இருந்து மறுநாள் இந்த யாகவேலியில கலந்துக்குங்க. சரிங்க. அந்த யாகவேலியில அந்த மிளகா கொண்டு தான் அம்பாளுக்கு யாகமே நடத்துறோம். ஓகேங்க. ஒரு கல்யாணம் ஆகாதவங்க, ஒரு இது பண்றவங்க ஒரு ஜாதகத்தை கொண்டு வாங்க, ஒரு படிப்பு இல்லாதவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க, ஒரு தொழில் சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. இந்த ஜாதகத்தை அந்த யாகத்துல வைக்கிறோம். யாகத்துல வச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா யாகவேலி முடிஞ்சோடனே சாமிக்கு அலங்காரம் இருக்கும். சரிங்க. அதுதான் தீர்த்தம். அந்த தீர்த்தமும் அந்த கனியை போய் வீட்டுல வைங்க. சரிங்க. முடியாது, நாங்க எல்லாமே முடிஞ்சுங்க, எங்கெங்கயோ போயிருக்கோங்க, இந்த யாகவேலியில கலந்துருக்க மிளகாவத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்க. அப்படின்னா எதுக்கு மிளகாவத்தில் கொடுக்க சொல்றோம் அதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொன்று பிடிக்குமா. அந்த காலத்துல திசை தீப்பதான் மிளகாவத்தில் தான் திசை போடுவாங்க. இன்னைக்கு வந்து மிளகாவத்தில் திசை போட்ட பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுறியா, இது பண்ணுறியா. ஒரு மிளகாவத்தில் வச்சு யாகம் வளர்த்த முடியாது. யாகவேலியில எது பண்றீங்களோ அது இந்த பிரித்திங்கா தேவியா இந்த எப்படி கொண்டு யாகவேலி தான் கொண்டு வரணும். நரசிம்ம பெருமாளுக்கு நாளை பொழுது கிடையாது. எந்த நேரம் நல்ல நேரம் சொல்லுவாங்க. அப்படி நரசிம்ம பெருமாளையே சமாதானம் பண்ண பிரித்திங்கா தேவி மட்டும். அவரை சாந்த ரூபி ஆக்கி நரசிம்மரை அவர் கொடுங்க தாங்க முடியுமா? முடியாது. அவரை சாந்த ரூபி ஆக்கி அவர் நல்மனிதனை ஆக்கி நல்லது செஞ்சு நாட்டு மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு அப்படி ஒரு யாகத்தை அந்த அம்மாவுக்கு மிளகாவத்தில் கொண்டுதே. சரிங்க. சரிங்க. அந்த மிளகாவத்தில் கொண்டு வாங்க. அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து பிடிச்சது வந்து மிளகாவத்தில். ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கணும்ல. ஓகே. ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்கு தங்கம் பிடிக்கும், நகை பிடிக்கும், பொருள் பிடிக்கும். பட்டு இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாகவேலி பிடிக்கும். ஓகே. யாகவேலியில் எல்லாத்தையும் பார்க்க ஆசைப்படுவாங்களாம். யாகவேலியில வாங்குறது இப்போ 3 பொருள் சாமிக்கு பேர் சேரும். அன்னதானம் பண்ணால் போய் சாமிக்கு சேரும், சாமிக்கு போய் குளிர் அவசியம் பண்ணாலும் சாமிக்கு சேரும். ஆனால் சாமியை நேரில் கேட்டு வாங்கணும். யாகவேலி எந்த யாகவேலியிலையும் ஒரு பலன் இருக்கு. எல்லா யாகவேலியிலையும் அது பிரித்திங்கா தேவி யாகவேலின்னா உடனே தீர்வு. சரிங்க. நம்ம எதுவும் போல வைக்கலைங்க, அந்த மிளகாவத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம்.
நம்ம இது யாகத்தில் போட்டிருக்கிறோம். அப்படி அம்பாவை கூப்பிட்டு போகிறாங்க. மிளகாவத்தல் அவளுக்கு பிடிச்சதை கொடுக்குறோம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோ மிளகாவத்தல் நடந்தால் கூட ஒரு துளி வராது, ஒரு துளி இதுவாகாது. அந்த அளவுக்கு இங்கே அம்பாள் அவ்வளோ கஷ்டத்தையும். ஆமாம், வீட்டில் பொதுவாக வந்து நம்ம சமைக்கும் பொழுது 2-3 வரமிளகாய் போட்டாலே எல்லாத்துக்கும் வந்து காரம் அடிக்கும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் நான் அமாவாசைக்கு நான் கலந்துருந்தேன். ஒரு துளி கூட எனக்கு உண்மையிலேயே காரம் அடிக்கல. இங்கே அமாவாசை கலந்துக்கிறவங்களுக்கு என்ன காரணம் கேளுங்க. இவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிறாங்க, இவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது. கேட்டதை கொடுக்குறவ காளி, அந்த கேட்டதை உடனே கொடுக்குறவ பிரித்திங்கா தேவி. ஓகே. அந்த பிரித்திங்கா தேவி யாருன்னா அதரவண காளி. இந்த கோயில் எதுக்கு நாங்கள் பிரித்திங்கா தேவி யாகம் நடத்துகிறோம்? அதரவண காளிக்கு நான் சொல்கிறேன், நம்மளுக்கு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இந்த அதரவண காளிக்கு பாதுகாப்பு யாருன்னா காலபைரவர். சரிங்க. அதனால தான் இங்கே யாகம் வளர்த்தி நடத்திக்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துருக்குறாங்க. வெறும் மிளகாவத்தில் தான் கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக. நடத்தி கொடுத்த பிறகு ஐயா நடத்தி கொடுத்துக்கிறேன், என் சாமி உட்காந்துக்கிறா, இந்த தீர்த்தம் தொளிக்கும் போதே எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்க கேட்டிருப்பீங்களே, ஒரு அமாவாசையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ யாக வெளி நடக்கும், அவ்வளோ பேர் மக்கள் கலந்துக்கிறாங்க, செய்யறாங்க. அதுல வந்து நம்ம போன மாசம் அமாவாசைக்கு வரும்போது ஆஸ்திரேலியால இருந்து, டென்மார்க்ல இருந்து, அந்த மாதிரி ஒரு 2-3 நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயா சொல்லிதான் தெரியும். இங்க இருந்து பக்கத்துல இருந்து வர்றதுக்கு சிரமப்படுறேன் செய்யறோம். இந்த அம்பாள் இந்த பிரித்திங்கா தேவி யாகம் பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாங்க, குடும்பத்தோட வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் சுயநிலவு இருந்தாது, ஒரு பிரச்சனையாகி அம்பாவை பார்க்க வந்து இந்த பொண்ணு இப்போ நடமாடிக்கிட்டு இருக்குது. அவங்க தாயந்தோட வந்திருக்காங்க. அதேமாதிரி டென்மார்க்லேருந்து வந்திருந்தாங்க. மலேசியாக்காரங்க போன அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து வேறு எதுவும் கொண்டு வரதில்லை, அங்கேருந்து மிளகாவத்தலையும் கொண்டு வராங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, மிளகாவத்தலையும் கொண்டு வராங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வராங்க, தாமரப்பூ கொண்டு வராங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்க இவ்வளோ தூரம் வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிறாங்கன்னா கலந்தது பிறகுதான் கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம பக்கத்தில் இருக்கிறோம், இந்த பிரித்திங்கா தேவி பார்த்துட்டு வந்து பத்திரகாளியை பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஒரு ஆள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வராங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டு போகிற காரணம் மன நிறைவு. அந்த அம்பாள் அவங்க கூட போயிடுறான். அது மாதிரி எல்லாமே அவங்களுடைய வேண்டுதல வந்து நிறைவேறிடுது அப்படின்ற நிறைவேற்றிட்டே போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே வர்றவங்கெல்லாம் காரியம் நடத்திட்டு அந்த யாக வெளியில் காரியம் நடத்திட்டே போகிறாங்க. அடுத்த அமாவாசைக்கு 3 அமாவாசைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலேருந்து ஒரு 4 பேர் வராங்க. சரிங்க. அவங்க வீடியோ பார்த்து அவங்க இது பண்ணி, ஐயா இந்த மாதிரி வாரங்கய்யா, நாங்கள் அம்பாவை பற்றி நினைச்சோம், அம்பாவை பற்றி எழுதி வச்சிருக்கிறோம், எங்களுக்கு சில மாற்றம் கிடைக்குது, எங்கள் வீட்டில் குலதெய்வம் பேசுதுங்கய்யா, அதனால இந்த அம்மாவை பார்க்க வர இந்த அமாவாசைக்கு வராங்க. இந்த அமாவாசை வந்து புதன்கிழமை வருதுங்க அமாவாசை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டமெல்லாம் அந்த கொண்டு போய் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த யாகத்தில் குலசாமியை கொண்டுட்டு போகலாம், நம்ம முன்னோர்களை கொண்டுட்டு போகலாம். வீட்டில் வச்சு வணங்குங்க, இந்த அம்பாவை வணங்க. இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை, புதன்கிழமை அமாவாசை, கேட்டதை கொடுக்குற அமாவாசை. அது பிரித்திங்கா தேவிக்கு யாகம் பண்ணும்போது இன்னும் தனி சிறப்பு இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அம்பாள் நடத்தி கொடுப்பான். நடத்தி கொடுத்த பிறகு என்னன்னு கேட்கலாம். சிவாய நம்ம. அதனால வந்து நீங்க கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்சதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ வரமிளகாய் மட்டும் எடுத்துட்டு நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் வந்து எதுவா இருந்தாலும் சரி, மனதார நினைச்சு அம்பாவை மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த யாகத்தில் கலந்து வரமிளகாய் வந்து போடுங்க. உங்களுக்கு வந்த கஷ்டம் அந்த யாகத்தோட போயிடும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு மன நிறைவோடவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தோட வந்து நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நாங்களும் வந்து அம்மா கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறோம், உங்களுடைய வேண்டுதல் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து பேசுங்க. ஐயாவோ இல்லை நிர்வாக சார்பாக யாராவது பேசுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் இந்த ஊருக்கு வந்து எப்படி வரணும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு வந்துக்கலாம். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏற்கனவே வந்து பிரித்திங்கா தேவி யாகத்தை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த வேள்வி வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.